அந்த கொள்கையின் அடிப்படையில் 15 மாநிலங்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி செல்வதற்கு கன்ஷிராம் ஒரு காரணியாக இருந்து இந்த தேசமே மானுடத்தை பற்றி பேசுகின்றது. மானுடத்திற்கான ஒரு சித்தாந்தம் இங்கு நடைமுறையில் இருக்கின்றது என்றால் நாம் இங்கு இருக்கக்கூடிய அந்த ரேபிஸ்ட் சொல்லக்கூடிய அந்த கற்பழிப்பவர்கள், கொலை செய்பவர்கள், ஊழல்வாதிகள் இவர்களெல்லாம் நமக்கு எதிரியாக தெரியும். இவர்களெல்லாம் நமக்கு எதிரியாக வரையறுக்க வேண்டும். ஆனால் சர்வஜன அனைத்து மக்களுக்கும் நான் கட்சி நடத்த போறேன் அப்படின்னா நீ கொலை செய்யறவனுக்கு நீ கட்சி நடத்த போறியா? எதிரி நேரடியாக நம்ம அறைக்கு வருவது கிடையாது. ஆனால் எதிரியினுடைய பிரதிநிதியாக, கைக்கூலியாக துரோகி நம்மளிடம் சேர்ந்து உணவு விருந்தில் பங்கு கொள்கின்றான், ஒன்றாக சேர்ந்து படுத்து தூங்குகின்றான். ஆனால் நமக்கு செய்கின்ற வேலை வலுவான சக்தியாக இருக்கின்றது. மீனவர்கள் தொடர்ந்து மனு கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள், கோரிக்கை வைக்கின்ற நபர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஜனநாயகத்தில் அவர்கள் ஆணையிடுகின்ற நபர்களாக மாற வேண்டும். ஆனா சீக்கியரா பார்த்த உடனே அவங்க கேள்வி கேட்டது, எப்படி நீங்க சீக்கியனா மாறினீங்க? சீக்கியனா மாற முடியுமா? ஒரு பஞ்சாயத்து வார்டு கூட அவங்களால தகுதி இல்லாத ஒரு சமூகம். ஆனால் பெரும்பான்மை சமூகம் அவங்க என்னன்னா அரசியல்ல நம்ம அரிசியா இருக்கிறோம், அவங்க உண்மையா இருக்கிறாங்க. அவங்க நம்மளுடைய அரிசியில உண்மையை கொண்டு போட்டுட்டு நம்ம 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிடுவோங்கிறாங்க. நம்ம உண்மையை தூக்கி கொண்டு நம்ம அரிசியில போட்டிருக்கோம். நான் மாற்றத்தை நோக்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். சமூக மாற்றத்தை நோக்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த சாதிய வர்ண கட்டமைப்பை சுக்குநூறாக நொறுக்குவதற்கு நான் அரசியல் அதிகாரத்தை நோக்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். சமூக நீதிக்கான போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும். சமூக நீதிக்கான போராட்டம் நடந்துட்டு இருக்கும். பெரியார்வாதிகள் இருக்கிறவர், கன்ஷிராம்வாதிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா சமூக நீதிக்கான போராட்டமே இல்லாம போயிடும். அங்க சமூக நீதிக்கான போராட்டம் அவசியம் இருக்காது. அதனால அங்க போராட்ட வேண்டிய அவசியம், சமூக நீதிக்கான போராட்டமும் தேவை கிடையாது. அரசியல் விஞ்ஞானி தந்தை கன்ஷிராம் அவர்களின் 92வது பிறந்த தினத்தை கடகோடி பகுதியான கன்னியாகுமரி பகுதியில் இருந்து, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து கன்ஷிராமனுடைய சிந்தனைகளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் கன்ஷிராமனுடைய சிந்தனை ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூற வேண்டிய அவசியம் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய பட்டியலின, பழங்குடியின, பிற்படுத்தப்பட்ட மக்களின் அடிப்படை கடமையாக நீங்கள் கருத வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டருக்கு தூரத்தில் பிறந்த ஒரு சாதாரண ஒரு செருப்பு தைக்கின்ற ஒரு தொழிலாளியினுடைய மகனாக பிறந்த கன்ஷிராம் அவர்களை பற்றி நாம் இன்றைக்கு அவருடைய சிந்தனைகளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ பேர் தினமும் பிறக்கின்றார்கள், தினமும் மாண்டும் போகின்றார்கள். ஆனால் ஒரு சிலருடைய நபர்களை மட்டும்தான் நாம் நினைவு கூர்ந்து நாம் அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சில நேரங்களில் நம்மளுடைய தகப்பனாரனுடைய நினைவு தினத்தை கூட நாம் கொண்டாடுவது கிடையாது. நம்மளுடைய தாயினுடைய நினைவு தினமோ அவருடைய பிறந்த நாளோ நாம் கொண்டாடுவது கிடையாது. ஈவன் நம்மளுடைய குழந்தையுடைய பிறந்த நாள் கூட நாம் கடந்து செல்கின்ற நபர்களாக இருக்கின்றோம். ஆனால் எங்கேயோ பிறந்த ஒரு நபர், சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு நபரை நாம் இன்றைக்கு நினைவு கூறுகின்றோம் என்றால் அந்த சிந்தனை என்னை விழிப்புணர்வு அடைய செய்வதனால்தான் அந்த சிந்தனையை நாம் வணங்குகின்றோம். அந்த சிந்தனையை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். அவர் சொன்ன 2-3 கோஷத்தை நாம் இன்றைக்கு நினைவு கூற வேண்டும். முதல் கோஷம், ஓட் ஹமாரா ராஜ் துமாரா நகி சலேகா நகி சலேகா. எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி இனி நடக்காது. அப்பனா எங்கள் யாரு, உங்கள் யாரு? அப்பனா யார் நம்மளை அடக்கி கொண்டு இருக்கின்றார்களோ,
யார் நம்மளை நசுக்கிக் கொண்டிருக்கின்றார்களோ, எந்த சித்தாந்தம் நம்மளை தொடர்ந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு ஐசியூ வார்டிலே வைத்திருக்கின்ற ஒரு நிலைமை 2000 ஆண்டுகாலமாக இருப்பவர்களை பற்றி தான் அவர் சொல்லுகின்றார். நமது ஓட்டில் உங்கள் ஆட்சி நடக்காது, எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி இனி நடக்காது. இங்கு நாம் யாரு, நம்மளுடைய எதிரி யாரு என்பதை வரையறுக்கின்றார். ஒரு எதிரியை வரையறுக்காமல், ஒரு கொள்கை எதிரியை வரையறுக்காமல் நாம் ஒரு இயக்கத்தை முன்னோக்கி நகர்த்தி செல்ல முடியாது அன்பர்களே. ஒரு இயக்கம் என்றால் அதற்கு புது எதிரி யார்? அப்படின்னா ஒரு இயக்கம் என்பது ஒரு மானுடத்தை மலர வைப்பதற்காகத்தான் பல மகான்கள், ஈவன் ஜீசஸ் கிரைஸ்டார் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற நம்முடைய துணைத் தலைவர் ஒரு கிறிஸ்தவத்தை வழிபடுகின்ற ஒரு நபர். அதே மாதிரி இங்கே ஒரு வளையர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர். இன்றைக்கு எனக்கு மகிழ்ச்சி என்ன என்றால், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு கன்ஷிராமை நினைவு கூறுவது என்பது ஒரு சிறப்பு. அந்த அடிப்படையில் ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு பொது எதிரி இருக்கின்றார், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு பொது எதிரி இருக்கின்றார். அப்படி அந்த பொது எதிரி யார் என்றால், அந்த பொது எதிரி தான் நம் இயக்கத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு நாம் பொது எதிரியை வரையறுப்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது அன்பர்களே. அதனால்தான் கன்ஷிராம் சொல்லுவார், இங்க இருக்கின்ற பெரியார்வாதிகள் எல்லாம் தமிழ்நாட்டை தாண்டின உடனே பிராமணவாதிகளா ஆயிடுவாங்க. இங்க பிராமணனை எழுத்து பேசுவார்கள், பிராமணனையும் பாம்பையும் கண்டால் பாப்பானை கொல்லு அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் டெல்லிக்கு பாத்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் போய் நடந்து பாத்தீங்கன்னா, இந்த யாரெல்லாம் இந்த பெரியார்வாதிகள் என்று சொல்லக்கூடிய நபர்கள், யாரெல்லாம் இந்த பார்ப்பனை எதிர்ப்பு பேசுகின்ற நபர்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் நடந்து செல்லும் போது, அந்த வீதியில் நடந்து செல்லும் போது அவர்கள் பார்ப்பனர்களை பார்த்து குனிந்து வளைந்து, அவர்கள் முதுகு குனிந்து வளைந்து செல்கின்றது. இதுதான் பெரியார்வாதிகளுடைய லட்சணமாக தமிழகத்தினுடைய பெரியார்வாதிகள் இருக்கின்றார் என்று தமிழகத்தில் 2000 பெரியாரனுடைய நிகழ்ச்சியில் பேசினதை நான் இன்னைக்கு நினைவு கூறுகிறேன் நண்பர்களே. இங்கே பார்ப்பன எதிர்ப்பு, ஆனால் மத்தியில் பார்ப்பனர்களோட கூட்டணி. அதனாலதான் அம்பேத்கர் சொல்லுவாரு, நீங்க பலரால் ஏமாற்றப்பட்ட ஒரு சமூகம், தயவு செய்து நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றுகின்ற நபர்களாக மாறிவிடாதீர்கள் என்று சொல்லுவார். நீங்களும் ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அந்த அடிப்படையில இங்க நம்மளை ஏமாளிகளாக வைத்திருக்கின்ற ஒரு முயற்சியை இங்க இருக்கக்கூடிய பெரியார்வாதிகள் அந்த பெரியாருடைய போர்வையில் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்பர்களே. இவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரியார்வாதிகள் பெரியாரை முன்னோக்கி எடுத்து செல்லவில்லை, தமிழகத்தை தாண்டி பெரியார் செல்லவில்லை. கன்ஷிராம் இல்லை என்றால் பெரியார் தேசம் முழுவதும் தெரிந்திருக்க மாட்டார். கன்ஷிராம் மட்டும்தான் பெரியாருடைய கொள்கையை இந்திய தேசம் முழுவதும் கொண்டு சென்றவர் தந்தை கன்ஷிராம். அந்த கொள்கையின் அடிப்படையில் 15 மாநிலங்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி செல்வதற்கு கன்ஷிராம் ஒரு காரணியாக இருந்தார். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரியார்வாதிகளை, ஒரு பெரியார்வாதிகளை சொல்லிருங்க பார்ப்போம், நான் தமிழகத்தை தாண்டி பெரியார நான் பேசினேன் அப்படின்னு. பகுஜன் திராவிட கட்சி மட்டும்தான் இன்றைக்கு பெரியாரை தேசம் முழுவதும் கொண்டு செல்கின்றது. ஆனால் கன்ஷிராமால உருவாக்கப்பட்ட மாயாவதி அவர்கள் பெரியாரை தூக்கி எரிந்து விட்டார்கள், பெரியாரனுடைய கொள்கையை எரிந்து விட்டார்கள். மாயாவதி முதலமைச்சராக இருக்கும் போது அந்த சத்திய ராமாயணம் என்று சொல்லக்கூடிய சத்திய உண்மை ராமாயணம், வால்மீகி எழுதின ராமாயணத்தை பெரியார் அவர்கள் வெளியிட்டார். அதுதான் சத்திய ராமாயணம். அந்த சத்திய ராமாயணத்தை, உண்மை ராமாயணத்தை கன்ஷிராம் அவர்கள் வெளியிட்டதை மாயாவதி அவர்கள் தடை செய்தார்கள். அப்பனா அங்க பொது எதிரி என்பது மாயாவதியால் இன்றைக்கு வரையறுக்க முடியவில்லை அன்பர்களே. பகுஜன் என்பது சர்வஜனாக மாறிவிட்டது. என்றைக்கு ஒரு இயக்கத்திற்கு எதிரி இல்லையோ அந்த இயக்கம் தானாகவே செத்துவிடும். பொது எதிரி என்பது யாரு? நமக்கு எதிரி. இந்த உலகமே, இந்த தேசமே மானுடத்தை பற்றி பேசுகின்றது. மானுடத்திற்கான ஒரு சித்தாந்தம் இங்கு நடைமுறையில் இருக்கின்றது என்றால் நாம் இங்கு இருக்கக்கூடிய
அந்த ரேபிஸ்ட் சொல்லக்கூடிய அந்த கற்பழிப்பவர்கள், கொலை செய்பவர்கள், ஊழல்வாதிகள், இவர்களெல்லாம் நமக்கு எதிரியாக தெரியும். இவர்களெல்லாம் நமக்கு எதிரியாக வரையறுக்க வேண்டும். ஆனால் சர்வஜன அனைத்து மக்களுக்கும் நான் கட்சி நடத்த போறேன் அப்படின்னா, நீ வந்து கொலை செய்யறவனுக்கு நீ கட்சி நடத்த போறியா? கொள்ளையடிப்பவனுக்கு கட்சி நடத்த போறியா? நான் இதை மாயாவதியிடம் கேட்கின்றேன். பகுஜன் சமாஜ் கன்ஷிராமனுடைய கொள்கைகளை செமந்து கொண்டிருக்கின்ற அந்த அவர்களிடம் அந்த கேள்வியை கேட்கின்றேன். உங்களுக்கு அனைத்து மக்களுடைய நன்மை, அனைத்து மக்களுடைய மகிழ்ச்சி என்றால், நீங்கள் அனைத்து மக்களுக்கான அரசியல் செய்ய போகின்றீர்கள் என்றால், அப்பனால் உங்களுக்கு கொலைபாதகன் என்று சொல்லக்கூடிய கொலை செய்பவர்களும், கற்பழிப்பவனும், ஊழல்வாதிகளும் உங்களுக்கு அவர்களுக்கான அரசியலும் சேர்த்து நீங்கள் செய்ய போகின்றீர்களா? ஆனால் கன்ஷிராம் சொன்னது திலக்கு திராசா தல்வார் இன்கோ மாரே ஜூத்தே சார். யாரு திலக்கு போட்டு வருவான் அவன் தான் பிராமணன், திராச தூக்கிட்டு வருவான் அவன் தான் பனியா. அதே மாதிரி நில உடைமையாளர் பெரிய பெரிய அருவாளை தூக்கிட்டு வருவான். இவனை எங்க கண்டாலும் நீ அவன்கிட்ட தான் அரசியல் இருக்கு, இந்த 3 பேர்கிட்ட தான் அரசியல் இருக்கு, அவனை எங்க கண்டாலும் செருப்ப கலத்தி அடி அப்படின்னு சொன்னார். இந்த அரசியல் 15% மக்களையும் 85% மக்களையும் பிரிச்சு காமிச்சது. அந்த 15% யாரு? திலக்கு திராசு தல்வார் இன்கோ மாரே ஜூத்தேச்சா, அவனை கண்டானே செருப்ப கலத்தி அடினார். இங்க என்ன சொல்றாரு? பிராமணனும் பாம்பையும் கண்டனா பாப்பனை கொள்ளுனார். ஏன்னா பாப்பா வந்தன்னா ஒரு சமுதாயத்தை ஒரு சமூகத்துக்குள்ள நுழைஞ்சங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அழிச்சு போடுவான். ஆனா ஒரு பாம்பு உள்ளுக்கு நுழைஞ்சிச்சுன்னா ஒருத்தனை மட்டும் தான் கொல்லும், அல்ல 2 பேர்த்த கொல்லும். ஆனா ஒரு பாப்பா வந்துச்சுன்னா அந்த சித்தாந்தம் ஒரு சமுதாயத்தை அழித்து விடும் என்பதனால் பெரியார் சொன்னது இது, பெரியார் வாதிகள் சொன்னது இது. ஆனால் கன்ஷிராம் சொன்னது அங்க இருக்கக்கூடிய வர்ண கட்டமைப்பு. இங்க நம்மளுக்கு வர்ண கட்டமைப்பு கிடையாது. தமிழகத்திலேயோ கேரளாலேயோ இல்லாட்டா ஆந்திர பிரதேசிலேயோ இல்ல கர்நாடகத்திலேயோ வர்ண கட்டமைப்பு கிடையாது. 2 கட்டமைப்பு தான். ஒன்னு பிராமணன், இன்னொன்னு நான் பிராமின். நான் பிராமின்குள்ள எல்லாம் சாதியா உடைஞ்சு கிடக்கும். அங்க வந்து எப்படி இருக்குன்னா வர்ணமா இருக்குது. மத்திய பிரதேஷ், கேரளா, ஆந்திர பிரதேசத்தை தாண்டிட்டோம்னா மத்திய பிரதேச தாண்டிட்டோம்னா மத்திய பிரதேசத்துல இருந்து ஆரம்பிச்சிடும். பிராமண சத்திரிய வைசிய சூத்ரன், பிராமண சத்திரிய வைசிய சூத்ரன். சூத்ரன் என்றால் 85%. 85% மக்களை தொடர்ந்து அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு வர்ணம் சொல்லுகின்றது, மதம் சொல்லுகின்றது. அதனால்தான் அவர் சொன்னார் திலக்கு திராச தல்வா இன்கோ மாரே ஜூத்தேச்சா. ஆனால் நாங்க 2022 பேரணி போகும்போது சம்சா சாரே ஈங்க கத்தார் இன்கோ மாரே ஜூத்தே சார் அப்படின்னு, கைக்கூலிகளையும் துரோகிகளையும் நீ கண்டனா, நீ ரோட்ல கண்டனா செருப்ப கலத்தி அப்படின்னு சொல்லி நான் ஒரு கோஷத்தை கொடுத்தேன். இன்றைக்கு கைக்கூலியினுடைய பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. எதிரி நம்மளிடம் வருவதற்கு தயங்குகின்றான். எதிரி நேரடியாக நம்ம அறைக்கு வருவது கிடையாது. ஆனால் எதிரியினுடைய பிரதிநிதியாக, கைக்கூலியாக, துரோகி நம்மளிடம் சேர்ந்து உணவு விருந்தில் பங்கு கொள்கின்றான், ஒன்றாக சேர்ந்து படுத்து தூங்குகின்றான். ஆனால் நமக்கு செய்கின்ற வேலை துரோகத்தனத்தை செய்துவிட்டு செல்கின்றான். இந்த கைக்கூலிகளையும் இந்த துரோகிகளையும் நம்ம அடையாளம் காண வேண்டும் அன்பர்களே. இன்றைக்கு எதிரியினால் இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பிரச்சனை இல்லை அன்பர்களே. எதிரிகளுக்கு கைக்கூலிகளாக இருக்கின்ற பெரியார்வாதிகளால் தான் இங்க பிரச்சனை. இங்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு பெரியார்வாதிகள் தவறிவிட்டார்கள் நண்பர்களே. கவியினுடைய படுகொலைக்கு வரல, ஆகாஷினுடைய கஸ்டோடியல் மர்டர் என்று சொல்லக்கூடிய காவல் நிலைய படுகொலைக்கு எந்த ஒரு பெரியார்வாதிகளும் வாய் திறக்கல. இவர்களிடம் நீங்கள் என்ன மாதிரியான நீதி எதிர்பார்க்க முடியும்? சமூக நீதி என்ற பெயரில் இந்த இயக்கத்தை கட்டினார்கள். ஆனால் நீதிக்கான ஒரு குரலும் அவர்களிடம் வந்து வரவில்லை. அநீதிகள் பக்கத்தில் மட்டும்தான் அவர்கள் நிற்கின்ற நபர்களாக இருக்கின்றார்கள், ஒழிய நீதியின் பக்கம் நிற்கவில்லை அன்பர்களே. சீமான் கூட சில நேரம் நல்லா பேசின மாதிரி இருக்குது. ஆனா பாவம், கருத்தியல் ரீதியா புதிய வரையறுக்க தெரியாம சில தனிநபரனுடைய பழக்க வழக்கம், தனிநபரை வந்து விமர்சனம் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறானே ஒழிய ஒரு கொள்கை ரீதியான விமர்சனம் செய்வதற்கு. ஆனால் பேசுவதெல்லாம் திராவிடவாதிகளை, திமுகவும் அண்ணா திமுகவும் பேசுவது சரியாக போலதான் இருக்குது. ஆனால் கொள்கை ரீதியாக அவர் பேசுவதற்கு பதிலாக
ஒரு தனிநபரை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பதனால்தான் அவரையும் நாம் சந்தேகப்படுகின்றோம். அவருடைய பேச்சினுடைய உள்பொருள் அதான் சொல்லுவாங்க, ரீட் பிட்வீன் த லைன்ஸ், ரீட் பிஹைண்ட் த லைன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு வார்த்தைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை ஒரு நாள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்கு, அந்த இரண்டு வார்த்தைகளுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும். அந்த இரண்டு வார்த்தைகளுக்கு பின்னாடி, அந்த இரண்டு வார்த்தைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பொருள் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அது RSS இன்னொரு முகமாக, ஒரு நியாயவாதி போல, தமிழர்களுக்கு ஒரு நியாயப்படுத்துவது போல தெரிகின்றது. ஆனால் அவருடைய பின்புலம், அந்த பின்னாடி இருக்கக்கூடிய முகம் முழுக்க முழுக்க அது இந்துத்துவவாதியினுடைய கைக்கூலியாக இருக்கின்றது நண்பர்களே. அதே போல கன்ஷிராம் அவர்கள் சொல்லுகின்றார், தலித் என்றாலே அது நாகரிகமாக பிச்சை எடுப்பவர்கள் தான் சொல்றார். நீங்கள் வெகுஜனங்களுடைய பிரதிநிதி, தலித்தினுடைய பிரதிநிதி கிடையாது. நீங்க தலித்தாகவே இருந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க, இந்த மாதிரி தொடர்ந்து 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் 4 சீட்டுக்கும் மண்டியிட்டு கூனி கூறி தான் போயிட்டு இருக்கிற ஒரு நிலைமை இருக்கும். நீங்கள் தலித்துகளாக இருக்கக்கூடாது, வெகுஜனங்களுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்றைக்கு இங்க வளையர் சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிநிதி உட்கார்ந்திருக்கிறாரு, பரதவர் சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக உட்கார்ந்திருக்கிறாங்க. மீனவர்கள் 13 மாவட்டங்கள்ல இருக்கிறாங்க. 13 மாவட்டங்களுக்கு மேல மீனவருடைய கிராமங்களா இருக்குது. மீனவர்கள் எவ்வளவு ஜனநாயகத்துல வலுவான ஒரு சக்தி. மீனவர்கள் வலுவான சக்தியாக இருக்கின்றது. மீனவர்கள் தொடர்ந்து மனு கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள், கோரிக்கை வைக்கின்ற நபர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஜனநாயகத்தில் அவர்கள் ஆணையிடுகின்ற நபர்களாக மாற வேண்டும். அவர்கள் ஆணையிட வேண்டும் ஆட்சியாளர்களுக்கு. ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் பிரச்சனையில் மட்டும் பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பதனால்தான் அவர்கள் தீர்வை நோக்கி நகரவில்லை நண்பர்களே. அவர்கள் தீர்வை நோக்கி நகர வேண்டும். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அதிகமாக பாடுபட்டவர் இந்தியாவில் யாருன்னா கன்ஷிராம் தான். கன்ஷிராம் இல்லைன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அந்த மண்டல் கமிஷனுக்கு 27% இடஒதுக்கீடே கிடைச்சிருக்காது. அந்த 27% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துறதுக்கு இன்னைக்கு கன்ஷிராம் இல்ல, கன்ஷிராமுக்கு பின்னாடி அதை பேசுவதற்கு யாருமே கிடையாது. ஆனால் இங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இயக்கம்னு சொல்லிட்டு இருக்கிற திராவிட இயக்கம் கூட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு தேசம் முழுவதும் பேசவில்லை நண்பர்களே. 27% இருந்தாலும் கூட 4% கூட இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு இன்னைக்கு நிரப்பப்படலை. நீதித்துறையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, நிர்வாகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் 555 உறுப்பினர் இருந்தாலும் கூட பிற்படுத்தப்பட்ட மக்கள் 34 பேர் தான் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. 132 பேர் பட்டியலின பழங்குடியினர் மக்கள் இருக்கிறாங்க. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 60-70 பிற்படுத்தப்பட்ட சாதிகள் கூட பாராளுமன்றத்தில் எம்பியா கிடையாது. தமிழகத்தை தாண்டி போனீங்கன்னா எம்பியா கிடையாது. ஆனா முழுக்க முழுக்க உயர் சாதிகளா உட்கார்ந்து இருக்கிற ஒரு கூடாரமா தான் பாராளுமன்றம் இருக்கு. அப்பனா ஒரு 800 நபர்களால தீர்மானிக்கக்கூடிய இந்தியாவை வழிநடத்துறது யாருன்னா 800 பேர் தான். 800 பேரால தான், அந்த 800 பேரும் சொல்லக்கூடிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால தான் இந்தியாவே செயல்பட்டு இருக்குது. அதுல 55% மேல இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதனுடைய பிரதிநிதி இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாய்ஸ், நம்மளுடைய சத்தம், நம்மளுடைய குரல் எப்படி நடைமுறைப்படுத்தப்படும்? மண்டல் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் 90ல மண்டல் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் மண்டல் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா மீனவர்களை பழங்குடியின பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லுது. பழங்குடியின பட்டியலில் வந்துட்டீங்கன்னா மீனவர்கள் வந்துட்டாங்கன்னா அந்த 13 மாவட்டத்துல குறைஞ்சது ஒரு 10 சீட்டாவது மீனவர்களுக்கான பிரதிநிதியா இருக்கும். 10-15% ஆகும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு கொத்து கொத்தாக ஜனநாயகத்தில் பலமாக இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு இன்னைக்கு பிரதிநிதி இல்லை. அதை பற்றி பேசுவதற்கு திராவிட இயக்கங்கள் அதை நோக்கி பேசாததுக்கான காரணம் என்ன என்றால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்த ஜனநாயகத்தினுடைய வலிமையான அந்த ஓட்டினுடைய ஆயுதத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை அன்பர்களே. அதே போல கன்ஷிராம் இன்னொரு ஒரு கோஷத்தை சொல்கின்றார், ஜாதி டொடோ சமாஜ் ஜடோ. அப்படி என்றால் சாதியை நீ சுக்குநூறாக நொறுக்கு,
சமுதாயமாக ஒன்று கூடு. யூனிட்டியை பத்தி சொல்றார். நீங்கள் ஒடுக்கப்படுகின்ற நபர்களாக இருக்கின்ற வரை, சாதி இருக்கின்ற வரை நீங்கள் பிரிந்துதான் கிடப்பீங்க. அந்த சாதி உங்களை இணைப்புக்கான ஏற்பாடே பண்ணாது. சாதியினுடைய தத்துவமே என்ன அப்படின்னா, அது நீ பிரிந்துதான் இருக்கணும்னு சொல்லுது. அதுதான் இந்து மதத்தினுடைய தத்துவம். நேற்று கூட ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அதுல நிறைய நடிகர்கள் நடிகைகள்லாம் என்கிட்ட இருந்தாங்க. அதுல கேரளாக்காரங்க அதிக பேர் இருந்தாங்க. நான் சீக்கியரா பார்த்த உடனே, நீ பார்த்த உடனே அவங்க கேள்வி கேட்டது, எப்படி நீங்க சீக்கியனா மாறினீங்க? சீக்கியனா மாற முடியுமா? அதாவது இஸ்லாமா மாறுறத கேள்விப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்தவனா மாறல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு எப்படி இவங்களுடைய மனநிலை என்னன்னா, ஒரு தமிழர்களுடைய மனநிலை என்னன்னா, சீக்கியங்கிறது இனம், அந்த இனத்துக்குள்ள தமிழ் இனம் சேர முடியாது அப்படிங்கிறத நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில சீக்கியர்களுள்ள எப்படி நீங்க சேர்ந்தீங்க? உங்களுக்கு இந்த மாதிரியான தலப்பாகை எல்லாம் உங்களுக்கு கொடுத்தது எப்படி கொடுத்தாங்க? அவங்களால கொடுக்க முடியுமா? அது எப்படி உங்களால சேர முடிஞ்சது அப்படின்னு சொல்லும் போது நான் உங்ககிட்ட பதில் சொன்னது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு இந்து இஸ்லாமா மாறிடலாம், கிறிஸ்தவனா மாறிடலாம், பௌத்தனா மாறிடலாம், சீக்கியனா மாறிடலாம். ஆனா பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பர்மால இருக்கிறவனோ, இல்ல சிங்களம் பேசக்கூடிய ஒரு நபரோ, இல்லாட்டா தாய்லாந்துல இருக்கக்கூடிய நபரோ ஒருத்தன் இந்துவா மாற முடியாதுங்க அப்படின்னு. இந்துவா மாற முடியாது யாரும். நீங்க 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்து மதம் தோன்றுச்சுன்னு நம்ம சொல்றோம். நீங்க கிறிஸ்தவம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் தோன்றுச்சு. அதனுடைய பிறப்பு 2000 ஆண்டு தான். பௌத்தத்துக்கு 2500 ஆண்டு, இஸ்லாத்துக்கு 1200 ஆண்டு. ஆனா இந்து மதத்துக்கு மட்டும் 5000 ஆண்டு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா 5000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்து மதம் இந்து மதத்துக்குள்ள வெளிநாட்டுக்காரன் எவனும் இந்து மதத்துக்குள்ள போக முடியாது, இந்தியாவை தவிர. ஏன் அப்படின்னு கேட்டேன். இந்த கேள்வி எங்களுக்கு புதுசா இருக்கு அப்படின்னா, இந்த கேள்வி எங்களுக்கு புதுசா இருக்கு. ஏன் ஆமா இது இந்த கேள்வி புதுசா இருக்கு. ஆமா, எல்லாரும் மற்ற நாட்டில் உள்ளவங்க ஏன் இந்து மதத்தை தழுவ மாட்டாங்க, இஸ்லாத்துக்கு போறாங்க, கிறிஸ்தவன் ஆகுறாங்க, ஏன் இந்து மதத்துக்கு வர முடியல அப்படின்னு கேட்கும்போது யாருக்காவது உங்களுக்கு பதில் தெரியுமா? இங்க உட்காந்துட்டு இருக்கிறது. ஆமா, அதாவது ஒரு அமெரிக்காக்கான இந்துவா ஆயினா அவனுக்கு என்ன சாதி கொடுப்பீங்க? வளையர்னு சாதி கொடுத்துருவீங்களா? பரதவர்னு கொடுத்துருவீங்களா? கோனார்னு கொடுத்துட முடியுமா? இல்லாட்டா அவன் ஆடே மேய்ச்சிட்டு இருந்தாலுமே கோனார் நம்ம கொடுக்க முடியுமா? அங்க அங்க இருக்கக்கூடிய கிளீனிங் ஒர்க் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு அருந்ததுன்னு சொல்ல முடியுமா? இல்லாட்டா விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தரை பல்லர்னு சொல்லிட முடியுமா? மேல அடிக்கிறவரை பறையர்னு சொல்லிட முடியுமா? அங்கேயும் இதே மாதிரி தொழிலாம் பண்றாங்கல்ல. அப்படி இருக்கிறவனை ஒரு சாதியில நீங்க சேர்க்க முடியுமா? எவனும் பிராமணன் ஆக முடியுமா? அப்படின்னா ஆமா, அப்பனா அங்கு மனிதம் இல்லை. மனிதம் இல்லாததுனால நம்ம இங்க மட்டும்தான் பகுத்தறிவு வேலை செய்யாததுனால, புத்தன் பிறந்த இடத்துல பகுத்தறிவு வேலை செய்யாம இருக்குங்க. அதனாலதான் பெரியார் பகுத்தறிவு இயக்கத்தை கட்டினார். நம்மளால சிந்திக்கிற திறன் நட்டு போயிட்டோம். ஏன்? இந்த இந்து மதத்தினுடைய வெளிப்பாடுனால நம்ம பகுத்தறிவு இழந்து போய் இருக்கிறதுனால நாம் சாதியிலிருந்து விடுதலை பெற முடியாம இருக்கிறோம். அதனாலதான் எந்த நாடுமே இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப கூட சமீபத்தில் கூட அலகாபாத்தினுடைய ஹைகோர்ட் சொல்லிட்டு, இங்க இருக்கக்கூடிய மதுரையினுடைய ஹைகோர்ட் சொல்லுது, நீ சாதியிலிருந்து இந்தியால பிறந்தவன் எவனும் சாதியிலிருந்து விடுதலை பெற முடியாதுங்குது. நீ இந்து மதத்தில் இருக்கிற வரை சாதி நீ அனுபவிச்சுதான் ஆகணுங்குது. அப்பனா ஒரு நீதிமன்றமே நீ சாதியா வாழ்கின்ற வரை உனக்கு தீண்டாமை இருக்கதான் செய்யும். தீண்டாமை என்பது வாழ்வியலோட சேர்ந்த ஒரு விஷயம். அப்பனா சாதி ஒழிப்பு என்பது, தீண்டாமை ஒழிப்பு என்பது பட்டியலிருந்து வெளியேறது கிடையாது. இந்து மதத்திலிருந்து வெளியேறினாதான் நீங்க உண்மையான ஒரு சுயமரியாதையோடு, ஒரு கண்ணியத்தோடு, ஒரு சுதந்திரமாக வாழ முடியும்னா, இந்து மதத்தில் இருந்து கொண்டு இந்த சுதந்திரத்தை எதிர்பார்க்க முடியாது, சமத்துவத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்து மதம் என்பது அங்க கோட்பாடு மனிதத்துக்கு எதிராக இருக்கின்றது. அந்த கோட்பாடு என்பது அரசியல் கோட்பாடு. அப்படின்னா ஒரு சீக்கியத்தை பற்றி பேசணுமா, சீக்கியம் அங்க சமத்துவத்தை போதிக்குன்னு சொல்லிடலாம். அங்க கிறிஸ்தவத்துல இங்க கிறிஸ்தவர் வந்திருக்கிறாரு,
கிறிஸ்தவம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க அன்பையும் நீதியும் போதிக்கின்றது சொல்றோம். நான் ஒரு இஸ்லாத்துக்கு போனீங்கன்னா அங்க சகோதரத்துவம் போதிக்குது அப்படின்னு சொல்றோம். அப்புறம் ஒரு இந்து மதத்துல வந்து என்ன போதிக்குதுன்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்ல முடியும்? மக்களை எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கீங்க அப்படிம்போம். இந்த கோயிலுக்கு நாங்க போக முடியாது, அந்த கோயிலுக்கு அவங்களுக்கான கோயில், அந்த சுடுகாடு அவங்களுக்கான அந்த ஜாதிக்கான சுடுகாடு, எங்களுக்கும் அவங்களுக்கும் கீழே தெருவுக்கும் மேல தெருவுக்கும் ஒத்து வராதுங்க. ஆனா ரெண்டு பேருமே இந்துவா தான் இருப்போம். அப்படி என்றால் இந்த மனிதத்துக்கு எதிரான அந்த தத்துவத்திற்கு எதிராக அது அரசியலா இருந்ததுனால அரசியலா முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி வந்தவர் தான் தந்தை கன்ஷிராம் அவர்கள். அம்பேத்கர் வந்து வேற மாதிரி வேலை செஞ்சாரு. எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ். உனக்கு ஏதாவது ஒரு செய்தி கிடைச்ச உடனே உன் மண்டை வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உனக்கு மண்டை அஜிடேட் ஆகும். தலையில் இருக்கக்கூடிய மூளை வந்து கலகம் செய்ய ஆரம்பிக்கும். அன்பர் வந்து 2 நாள் 3 நாள் பேசினதுக்கு அப்புறம், நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறேன், அப்படியே எனக்கு வந்து மூளை வந்து அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, உங்க சொன்ன கருத்து எல்லாம் கரெக்டா இருக்குது அப்படின்னு இருந்து தொடர்ந்து 4-5 மாசமா தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதுக்கான காரணம் நம்ம அவருக்கு கற்பிச்சோம். கற்பிச்சதுக்கு அப்புறம் மூளை கலகம் செய்ய ஆரம்பிக்குது. அப்புறம் பல தேடுதல் வர ஆரம்பிக்குது. அந்த கலகம் வந்து தேடுதல் வர ஆரம்பிக்குது. அந்த தேடுதலுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒருங்கிணைப்போம், சங்கமாவோம், நானும் உங்களோட சேர்ந்து வேலை செய்யறேன். நீங்க 2 பேரும் பேசுனது நீங்க நல்லா வேலை செய்யணும், நீங்க நல்லா வேலை செய்யணும் தான் பேசுறீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும் சொல்ல வரமாட்டேங்குது. அந்த கலகம் உங்களுக்கு வரல மண்டைக்குள்ள. செய்தி இல்லாததுனால, அந்த கல்வி இல்லாததுனால மனையில தலையில வந்து கலகம் வரமாட்டேங்குது. கலகம்னா இன்னும் மென்டல் வார் தான் நடக்கணும். புத்தியில வந்து யுத்தம் நடக்கணும். புத்தி கலகம் செய்யணும். அந்த கலகம் மனிதத்துவத்துக்கான கலகமா இருக்கணும். அன்புக்கான அன்பை நிலைநாட்டுகின்ற கலகமா இருக்கணும். இரக்கத்தை நிலைநாட்டுகின்ற கலகமா இருக்கணும். சகோதரத்துவத்தை நிலைநாட்டுகின்ற கலகமாக இருக்கணும். இந்த மண்ணுல சமத்துவம் வரணுங்கிற கலகமாக இருக்கணும். ஆனா அந்த கலகம் நம்மளுக்கு வரல அப்படின்னா நீங்க இன்னும் படிக்கலன்னு அர்த்தம். ஆனா ஃபர்ஸ்ட் கற்பி, அதான் அம்பேத்கர் சொன்னார், கற்பி, கலகம் செய், ஒன்று சேர். அவர் சொன்னது மூளையில கலகம் வரணும்னாரு, சிந்தனையில கலகம் வரணும்னாரு. ஆனா அடுத்த ஸ்டேஜ் கன்ஷிராம் என்ன சொன்னாரு? நம்ம இன்னைக்கு அவரை குறித்து நம்ம நினைவு கூர்ந்துட்டு இருக்கிறதுனால, அவர் பிறந்த நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறதுனால, நாம் அவர் சொன்னது என்னன்னா, அந்த ஒன்று சேர் அமைப்பாகு அப்படின்னு இருக்கிறார்களா, அந்த அமைப்புல இருந்து நம்மளுடைய வேலையை தொடங்கணும். அமைப்பு என்றாலே அது அரசியல். ஆர்கனைஸ் நம்ம 5 பேர் சேர்ந்திருந்தாலே இது ஒரு அரசியல். 5 பேர் தான் புத்தருக்கான அரசியல் செஞ்சது. இந்தியா முழுக்க போச்சு. இயேசுநாதர் கூட இருந்தது 12 பேர் தான். இந்தியா முழுக்க போச்சு. அதுவும் அமைப்பு கட்டுறதுக்கு தான். அமைப்பு தான் ஆர்கனைஸ். இன்னைக்கு வந்து தேசத்தை முழுக்க ஆண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த 12 பேர் செஞ்ச வேலை தான். சீஷர்கள் செஞ்ச வேலை தான். அதனால எண்ணிக்கையில வந்து சிந்தனையில இணைகிற எண்ணிக்கை தான் நமக்கு அவசியம். 1 2 இருக்கக்கூடாது. 1 11 இருக்கணும். 1 1 3 1 3 இருக்கக்கூடாது. 1 111 இருக்கணும். அது வந்து சிந்தனையில நம்மளுடைய பலம் கூடும். அந்த அடிப்படையில இங்க வந்து கன்ஷிராம் சொன்னது என்னன்னா, ஆர்கனைஸ், சீஸ் பவர், டெமாலிஷ் த காஸ்ட் சிஸ்டம். அதாவது ஒன்று கூடுங்க, அமைப்பாகுங்க, அதிகாரத்தை கைப்பற்றுங்க, சாதி கட்டமைப்பை நொறுக்குங்க. இதுதான் இவருடைய கோஷம். அம்பேத்கர் சொன்னது எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ். இவர் ஆர்கனைஸ், சீஸ் பவர், டெமாலிஷ் தி காஸ்ட் சிஸ்டம். இன்னைக்கு நீங்க எதுல இருந்து தொடங்கணும்? நம்ம இன்னுமே கற்பிப்புல தானே இருக்கிறோம். கற்கின்ற நபர்களாகத்தான் இருக்கிறோம். நம்ம கிட்ட மூளை இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கல. ஆனா 92 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர் கன்ஷிராம். 1984 கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமைப்பு கட்டப்பட்டது, கன்ஷிராமனுடைய கொள்கை. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இன்னைக்கு தான் நம்ம அவரை பத்தி தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நாம் அதிகாரத்தை கைப்பற்றுவர்களாக இருக்க வேண்டும் அன்பர்களே. அரசியல் அதிகாரம் இல்லை என்றால் உங்களுக்கு சமூக நீதியும் கிடைக்காது, பொருளாதார நீதியும் கிடைக்காது. அரசியல் அதிகாரம் தான் பொருளாதார நீதியை நிலைநாட்டும். எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை
பெண்களுக்கு 2000 எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு. கலைஞர் இதே வேலையை தான் செஞ்சாரு. 5000 மாசம் 2000 தானே. கலைஞர் இதே தான் பண்ணாரு. பட்டியலின மக்களுடைய நிதி ஆதாரத்தை எடுத்து பெரிய சட்டசபையை கட்ட போறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த காலத்துல கலைஞர் முதலமைச்சரா இருக்கும்போது 800 கோடி எடுத்து அந்த சட்டசபையை கட்ட போறேன்னு சொல்லிட்டு அது ஆஸ்பத்திரியா மாறிட்டு. ஆனா யாருடைய நிதியில கட்டப்பட்டது? பட்டியலின மக்களுடைய நிதி. அதே மாதிரி சென்ட்ரல்லையும் அப்படிதான். காமன்வெல்த் கேம்ஸ் யாருடைய நிதியிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா நம்மளுடைய பட்டியலின மக்களுடைய நிதியிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்ப நான் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் சொல்லக்கூடிய நம்ம சமூக நீதி தான் பேசிட்டு இருக்கிறோம். பொருளாதார நீதி எப்ப பேசுறது? பொருளாதார நீதிங்கிறது அன்னைக்கு இப்பதான் அவர் மீனவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். மீனவர்களால எவ்வளவு பெரிய வருமானம் அரசுக்கு போகுது. ஆனா அவங்களுடைய பொருளாதார நீதி என்னாச்சு? சமூக நீதியும் அவங்களுக்கு கிடைக்கல, பொருளாதார நீதியும் கிடைக்கல. இன்னும் கோரிக்கை வச்சிட்டு இருக்கிற நபர்களா தான் இருக்கிறாங்க. அப்பனா பொருளாதார நீதியும் சமூக நீதியும் அரசியல் அதிகாரம் இல்லை என்றால் அந்த நீதிக்காக மனு கொடுத்து போராடுகின்ற நபர்களாகத்தான் இருப்பீர்கள். அதனால உங்களுடைய ஒரே போராட்டம், அந்த போராட்டம் எதுன்னா அரசியல் அதிகாரத்தை நோக்கி இருக்கிற வேண்டும் நண்பர்களே. அதே போல பிரதிநிதி இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. பிரதிநிதி இல்ல, மீனவர்களுடைய பிரதிநிதி இல்லைன்னா அது நீங்க ஊனமற்றவர்கள் தான். அங்க பவர்லெஸ் தான். ரெப்ரசன்டேட்டிவ் லெஸ்ங்கிறது பவர்லெஸ். நீங்க ஒண்ணுமே கிடையாது, நீங்க செத்த சவம் தான். அதிகாரம் இல்லாத எந்த ஒரு சமூகமும் சவ பெட்டியில் இருக்கக்கூடிய பிணத்திற்கு தான் சமம். நீங்கள் பிணம் தான், நடமாடும் பிணம். அதனால அதிகாரம் என்பது ஒரு சமூகத்திற்கு, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் முக்கியம் அன்பர்களே. அதனாலதான் தமிழகத்தில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பேராசிரியர் சண்முகம் சொன்னது போல 3 சாதிகள் முட்டுக்கிட்ட மட்டும்தான் இங்க அதிகாரமே இருக்குது. பெரியார் வாதிகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, தமிழகத்துல 3 சாதிகளுடைய கையில தான் இவர்கள் தான் சமூக நீதி பேசுறது. இவங்க தான் சமூக நீதிங்கிற பேர்ல எல்லா இடத்திலும் படுகொலை செய்யறது இவங்க தான். வடக்க வன்னியரு, தெற்க மறவர் என்று சொல்லக்கூடியவர்கள், அதே மாதிரி மேற்க கவுண்டர். இவர்கள் தான், அது அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், இவங்க 3 பேருக்கு தான், இந்த 3 சாதி கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. மீதி சாதிகள் எல்லாமே 352 சாதிகளுக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. பிற்படுத்தப்பட்ட சாதிகள் 352 சாதிகள். அதே மாதிரி 76 சாதிகள் தாழ்த்தப்பட்ட சாதி இருக்குது, 36 சாதிகள் பழங்குடியினர் சாதி இருக்குது. ஆனா தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருப்பது இந்த 3 சாதியினுடைய கையில் தான் பெரியார் இருக்கின்றார். இந்த 3 சாதிகள் செய்யக்கூடியதுதான் சமூக நீதிக்கு எதிராகவும் செய்து கொண்டிருக்கின்றார்கள், பொருளாதார நீதிக்கு எதிராகவும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கும் இவர்கள் தான் காரணமாக இருக்கின்றார்கள். அது ஏன் அப்படின்னு சொன்னா அதிகாரம் அவர்களிடம் இருக்கின்றது. நீங்கள் அதிகாரம் அவர்களிடம் இருப்பதனால்தான் நாம் நடமாடும் பிணமாக இருக்கின்றோம். காவல்துறை அதிகாரிகள் நீங்களாம் சொல்லிக்கலாம், காவல்துறை அதிகாரி நம்ம தாழ்த்தப்பட்டவர் தான் இருக்காரு, அங்க மீனவர் தான் இருக்காரு, அங்க வளையர் தான் இருக்காரு, கோனார் தான் இருக்கிறாரு, அல்லது நாடார் தான் இருக்கிறான்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஆனா அதிகாரம் யாரை கை காமிக்கின்றதோ அதுதான் அங்கதான் அந்த வேலையை செய்யும். அதாவது ஏற்கனவே நான் சொன்னது போலதான், அதிகாரம் இருக்கின்ற வீட்டினுடைய கோழி முட்டை அதிகாரமற்றவர்களுடைய அம்மிக்கல்லில் நொறுக்கப்படும். யார் வீட்டினுடைய கோழி முட்டை? அதிகாரம் இருக்கின்ற நபர்களுடைய வீட்டினுடைய கோழி முட்டை. அதிகாரம் உங்களிடம் இல்லை என்றால் உங்க அம்மிக்கல்லை நொறுக்கிவிடும். ஆனால் ஜனநாயகத்தில் நாம் எண்ணிக்கையில் பலமாக இருக்கின்றோம். அவங்க எண்ணிக்கையில் ஒண்ணுமே கிடையாது. மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா அவர் பஞ்சாயத்து வார்டு மெம்பர் ஆக முடியுமா? தூத்துக்குடி மாவட்டத்தில் அவர்களுடைய சாதியினுடைய எண்ணிக்கை ஏதாவது இருக்குதா? ஏதாவது ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது இருக்குதா? ஒரு பஞ்சாயத்து வார்டு மெம்பர் ஆக முடியாது. ஆனால் பெரும்பான்மை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பஞ்சாயத்து வார்டு கூட அவங்களால தகுதி இல்லாத ஒரு சமூகம். ஆனால் பெரும்பான்மை சமூகம் அவங்க என்னன்னா, அரசியல்ல நம்ம அரிசியா இருக்கிறோம், அவங்க உண்மையா இருக்கிறாங்க. அவங்க நம்மளுடைய அரிசியில உண்மையை கொண்டு போட்டுருந்தாங்க, போட்டுட்டு நம்ம 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிடுவோங்கிறாங்க. நம்ம உண்மையை தூக்கி கொண்டு நம்ம அரிசியில போட்டுருந்தோம். ஜனநாயகத்துல ஒண்ணுமே இல்லாத ஆனா உண்மை பெரிய உண்மையா கொண்டு வராங்க. எங்க மூட மூடையா கொண்டு வராங்க. 4 மூட 5 மூட உமி
நம்ம நாடு மூட அரிசியை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அவன் எல்லாத்தையும் போட்டு கலக்கி ஜனநாயக அந்த தேர்தல் வரும்போது நீ நம்ம 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிடுவோங்கிறான். நம்மளும் வெக்க இல்லாம தின்னுட்டு இருக்கிறோம். அரிசி இருந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள நம்ம அரிசி வச்சிருக்கிறோம், அவன் உமி கொண்டு வந்து நம்ம அரிசிக்குள்ள போட்டுருதான். நம்ம புடைச்சு அந்த அரிசியை திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளுடைய ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிந்தனை. ஜனநாயகத்தின் மேல இருக்கக்கூடிய சிந்தனையற்ற நபர்களாக இருக்கின்றோம் நண்பர்களே. அதனால்தான் கன்ஷிராம் இதை உடைச்சார். இந்த மண்டை, அதாவது உமி இருக்கிறவன் வந்து நீ ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டு இருக்க. உங்ககிட்ட அரிசி இருக்கும் போது உமியை ஏன் உட்காரணும்? உமிக்கு வேலையே கிடையாது. உமி மாட்டுக்கு தான் வேலை, மனுஷனுக்கு வேலை கிடையாது. ஆனா மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய உமியை நம்ம கிட்ட கொடுத்துட்டு அரிசியை முழுக்க அவன் தூக்கிட்டு போயிருந்தான். அதனால் நீங்கள் அதிகாரத்தினுடைய பலத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. நாம் ஒரு மாற்றத்தை நோக்கி போக வேண்டும். மாற்றம் என்பது மாறாதது, மாற்றம் நடந்தே தீரும். அந்த மாற்றம் எப்படி நடக்கும் அப்படின்றால் அரசியல் அதிகாரத்தை மையமாக வைத்துதான் நடக்கும் நண்பர்களே. அரசியல் அதிகாரம் என்றைக்கு உங்களுக்கு வருதோ அப்போதான் அந்த மாற்றம் நடக்கும். அதே போல நீங்கள் சமீபத்தில் பரன்குமார் என்ற ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வந்து ஹரியானால இறந்ததை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். முன்னாள் உள்துறை அமைச்சராக இருந்தார். இப்ப அன்னைக்கு அமித்ஷா இருந்த மாதிரி அன்னைக்கு பூட்டா சிங் இருந்தார். அந்த அமைச்சருடைய மகவழியோ பேத்திய கல்யாணம் கட்டினவர், ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தவர். என்னைக்கு அவர் என்ன எழுதி ஊத்தி சாகிறார் அப்படின்னா, எனக்கு வந்து அதிகமான மென்டல் டார்ச்சர், சாதியின் அடிப்படையில உளவியல் சித்திரவதை எனக்கு கொடுத்தாங்க. பப்ளிக் வந்து தாறுமாறா என்னை வந்து சாதியை குறித்து ஏசுனாங்க. அதிகாரமும் எனக்கு வந்து நான் சொல்ற எந்த ஒரு நியாயமான கோரிக்கையும் எனக்கு அதிகாரிகளும் வந்து எனக்கு வந்து ஆட்சியில் இருப்பவர்களும் சரி உயர்மட்ட அதிகாரிகளும் சரி எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனால இதுல இங்க வாழ்றதுக்கு பதிலாக செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு செத்து போயிட்டான் பரன்குமார் என்பவர். அப்படின்னா நம்ம குழந்தைகளெல்லாம் நம்ம என்ன வளர்க்குறோம்? ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு வளர்க்குறோம் நம்ம. ஆனா ஐபிஎஸ் ஆபீசர் என்ன, ஐபிஎஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன எழுதி வச்சு சாகுறான்? அப்பனா சாதி ஒழிப்பு எப்படி நடக்கும் அப்படின்னா, அதிகாரிகள் வந்து மாண்போட வாழ வைக்கணும் அப்படின்னா, மாண்போட அவனுடைய வேலையை செய்ய வைக்கணும் அப்படின்னா நீங்கள் எம்எல்ஏ எம்பி ஆக வேண்டும் நண்பர்களே. ஒரு எம்பி என்பது 1000 ஐஏஎஸ் ஆபீசருக்கு சமம். அப்படின்னா நீங்க வந்து கூலியை உருவாக்கணுமா, இல்லாட்டா முதலாளியை உருவாக்கணுமா, மாஸ்டரை உருவாக்கணுமா? கன்ஷிராம் வார்த்தைகள் இன்றைக்கு உங்களிடம் என்ன பேசுகின்றது என்றால், கன்ஷிராம் என்றாலே நீங்கள் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்றுதான் கன்ஷிராமனுடைய ஆன்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் கன்ஷிராம் என்ற ஒரு வார்த்தையை எடுத்து விட்டாலே நீங்கள் பிச்சைக்காரனா இருக்கக்கூடாது, கொடுப்பவராக இருக்கணும், கோரிக்கை வைப்பவர்களாக இருக்கக்கூடாது, ஆணையிடுபவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறார். இந்த மனநிலையை, இந்த மைண்ட் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்றது, 2000 ஆண்டு காலமாக வந்து பல அடக்குமுறை அவமானங்கள் எல்லாம், அந்த குப்பையெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுட்டு, மண்டையில சேர்த்து வச்சுட்டு நம்மளுடைய மூதாதையர்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதை உடைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆயுதம் நமக்கு வந்து ஓட்டுங்கிற ஒரு ஆயுதம் மட்டும்தான் இருக்கு. அது அதிகாரம். அதுதான் நம்மளுடைய அதிகாரத்தினுடைய மூலம். அந்த அதிகாரத்தை நோக்கி நீங்கள் நகர்கின்ற நபர்களாக இருக்க வேண்டும் நண்பர்களே. அதே போல கன்ஷிராம் இன்னொன்னு சொல்கின்றார். 1981 இலிஸ்ட்ரல் மேகசின்ல சொல்லும் போது, யார் எனக்கு தொண்டனாக இருக்க முடியும்? நீங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கிடணும். யார் ஒரு தொண்டனுக்கு தகுதியானவன் அப்படி என்றால், எவன் ஒருத்தன் வந்து ஒரு கல்லை உங்க மண்டையில எறிறானோ, உங்களை நோக்கி ஒரு கல்லை எறிறா அப்படின்னா, நீங்கள் பதிலுக்கு 2 கல்லை நீங்க எறிறவன் தான் எங்களுடைய இயக்கத்திலே தொண்டனா இருக்க முடியுங்கிறார். அப்படி எரியக்கூடிய நபர்களாக இன்னைக்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கின்ற பல்லர்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனால் அவர்களிடம் வந்து ஒரு நச்சி விஷத்தை அந்த கைக்கூலி தலைவர்கள் விதைச்சிட்டு இருக்கிறாங்க. 1995 வந்து கொடியங்குளத்துல வந்து மிகப்பெரிய ஒரு படை காவல்துறைங்கிற அந்த காவல்துறைங்கிற வேடத்துல, போலீஸ் வேடத்துல போய் சூறையாடுறாங்க கிராமத்தை. அன்றைக்கு சசிகலா கூட இருந்த சசிகலாவை தான் இன்னைக்கு குற்றம் சாட்டுறாங்க. போய் கொடியங்குளத்தை சூறையாடும் போது அன்றைக்கு மறுநாள் ஜெயலலிதா வந்து அறிக்கை விடுறாங்க, நாங்க வந்து நிவாரணம் கொடுக்குறேன் அப்படின்னு.
நிவாரணத்தை ஒட்டுமொத்த கிராமமும் எங்களுக்கு நிவாரணம் வேண்டாம், நீதி தான் வேணும்னா. அதே போலதான் கவினுடைய படுகொலைக்கும் எங்களுக்கு நிதி வேண்டாம், நீதி வேண்டும் அப்படின்னா. இன்றைக்கு ஆகாஷனுடைய அவங்க ஒரு ஆகாஷுடைய தங்கச்சி செருப்பு கலத்தி அடிச்ச மாதிரி ஒரு பதில் சொல்றான். இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு சமூக ஊடகங்கள்ல. எனக்கு பைசாலாம் எதுக்குங்க எங்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்குறீங்க, பைசாலாம் வேண்டாம் கொண்டு போங்க அப்படிங்கிறான், நீதி வேணும் அப்படிங்கிறான். இந்த கலாச்சாரம் வந்து தேசம் முழுவதும் பரவணுங்க. எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இது! இந்த கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு பதிலாக இந்த கலாச்சாரத்தை நச்சுப்படுத்துகின்ற வேலையை தயவு செய்து தலித்து தலைவர்கள் நீங்க நச்சுப்பட்டு கிடக்குறீங்க. உங்களுக்கு ஒட்டுமொத்த உடம்பே விஷமா இருக்குது. நீ இந்த விஷத்தை, அந்த கைக்கூலியினுடைய விஷத்தை மாண்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அதான் சீக்கியம் சொல்லும் முதல் கோட்பாடே ஹானஸ்ட் லேபர் அப்படின்னு. அந்த ஹானஸ்ட் லேபருக்கு சொந்தக்காரர்கள் குரு நானக் சொல்றது முதல் ஹானஸ்ட் லேபர் தான் அப்படிமாரு. அந்த ஹானஸ்ட் லேபருக்கு சொந்தக்காரர்களா இருக்கக்கூடிய இங்க தென்னகத்தில் இருக்கக்கூடிய அந்த பல்லர்களிடம் நீங்கள் விலை போக மாறி அவர்களை நீங்கள் விலை போகின்ற ஒரு சமுதாயமாக மாற்றி விடாதீர்கள். இந்த கன்ஷிராமனுடைய பிறந்த நாளில் கைக்கூலி தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். உங்களுடைய நச்சு விஷத்தை இங்க இருக்கக்கூடிய மற்ற ஜனங்கள் எல்லாமே நல்லாதான் இருக்கிறாங்க. ஜனங்கள் எல்லா ஒடுக்கப்பட்ட ஜனங்களும் வந்து ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு நபர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இவர்கள் நச்சுப்பட்டதனால் அந்த நச்சினுடைய விஷத்தை மற்றவர்களிடமும் அந்த நச்சு விஷத்தை பரப்புகின்றார்கள். நீங்கள் அந்த வேலையை நீங்க மற்ற இடத்துல வச்சுக்கோங்க, தென்னகத்துல மட்டும் அந்த வேலையை செய்து விடாதீர்கள் நண்பர்களே. அதே போல கன்ஷிராம் சொல்றாரு, இது மாயாவதியினுடைய தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. கன்ஷிராம் சொல்றாரு, அந்த பத்திரிகையாளர் கேட்கிறான், ஏன் உங்க கட்சியில வந்து பிராமணர்களை சேர்க்க மாட்டேங்க? கன்ஷிராம் அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் மாற்றத்தை நோக்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றேன், சமூக மாற்றத்தை நோக்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த சாதிய வர்ண கட்டமைப்பை சுக்குநூறாக நொறுக்குவதற்கு நான் அரசியல் அதிகாரத்தை நோக்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். அதை சுக்குநூறாக நொறுக்க வேண்டும் என்றால் பிராமணர்கள் இந்த அதிகாரத்திற்கு வந்துவிட்டார்கள் என்றால் அதற்கு தடையாக இருக்கும். அதனால் உறுப்பினர் ஆகிக் கொள்ளலாம், ஆனா எந்த நிலையிலும் இந்த அரசியல் கட்சிகளில் என்னுடைய பகுஜன் சமாஜ் இயக்கத்தில் இந்த கொள்கையில் அவர்கள் தலைமை தாங்க முடியாது என்று ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு சர்வஜன்ங்கிற மாத்தி பிராமணர்களே உள்ளுக்கு அனுமதிச்சாச்சு, பிராமணருக்கு தலைமையும் கொடுத்தாச்சு. எப்படி நம்ம மாற்றம் நடக்கும்? மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மாயாவதியினால் சமூக மாற்றமும் நடக்காது, கன்ஷிராமனுடைய உயர்ந்த நோக்கமான அந்த மாற்றமும் நடக்காது, அதே மாதிரி பொருளாதார விடுதலையும் கிடைக்கப்படாது. அதனால் நீங்கள் விழித்துக் கொண்டு, மாயாவதியினுடைய தொண்டர்களே நீங்கள் விழித்துக் கொண்டு சமூக மாற்றத்தை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் என நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் நண்பர்களே. கடைசியாக நிறைவாக, கன்ஷிராமனுடைய இயக்கம் சமூக நீதிக்கான இயக்கம் அல்ல, சமூக மாற்றத்திற்கான இயக்கம். சமூக மாற்றத்திற்கு நோக்கி வேலை செய்கின்ற தலைவர்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. இந்த கொள்கையை பரப்புரை செய்வதற்கு, கன்ஷிராமனுடைய கொள்கையை பரப்புரை செய்வதற்கு லட்சோதி லட்ச தலைவர்கள் இன்னைக்கு தேவைப்படுறாங்க. அந்த தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த பள்ளி. அதனால் இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியம், ரமேஷ் அவர்களும் அவர் வள்ளி ரமேஷ் போன்றவர்கள்லாம் இந்த அரங்கத்துல வந்து மேடையில பேசுறது, அதுக்கப்புறம் சுபாஷ் பேசுறதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி. ஆசிய ஒரு தலைவனுங்கிற முறையில எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா வந்து ஒரு இயக்கம் முன்னோக்கி, அதாவது இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவங்க இந்த இயக்கத்தெல்லாம் எடுத்து முன்னோக்கி கொண்டு போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அடுத்த ஒரு தலைமுறை தயாராகுது இல்ல. அந்த தலைமுறையை தயார்படுத்துற வேலை தான் தலைவர்களுடைய பிரதான பொறுப்பு. அந்த அடிப்படையில இந்த கன்ஷிராமனுடைய பிறந்த நாளில் நிறைய தலைவர்கள் இங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களுடைய சிந்தனை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு அரசு ஊழியராகவோ ஒரு அடிமை வேலையாகவோ செய்வதற்கு நீங்கள் வந்து முனைப்பாக இருக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சிந்தனையை வச்சுக் கொள்ளுங்க. என்னன்னா, நான் ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டும், ஒரு எம்பி ஆக வேண்டும், சட்டமன்றத்தில் உட்கார வேண்டும், பாராளுமன்றத்தில் உட்கார வேண்டும்.
என்ற ஒரு சிந்தனையை உங்களுக்குள்ள நீங்களே ஒரு லீடரா போங்க, லீடரா நினைச்சுக்கோங்க. நீங்களே உங்களை காட்டிலும் பெரிய பெரிய எம்எல்ஏ எம்பிலாம் உங்களை காட்டிலும் சிந்தனை உள்ள கிடையாதுங்க யாருமே. நீங்களாம் இங்க பேசும்போது பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ, இங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கூட உங்களை மாதிரி பேச மாட்டாங்க. யாராவது சிறுவண்ட எம்எல்ஏனுடைய பேச்சை கேட்டிருக்கீங்களா? திருச்செந்தூர் எம்எல்ஏனுடைய பேச்சை கேட்டிருக்கீங்களா? விளாத்திக்குளம் எம்எல்ஏனுடைய பேச்சை கேட்டிருக்காங்க? கோயில்பட்டி. நீங்க அதை காட்டிலும் நல்லா பேசுறீங்க. அப்படின்னா உங்களை மாதிரியான சிந்தனை பரப்புரை ஆகணும். அந்த பரப்புரை ஆகணும்னா இங்க ஒரு மனிதம் மலரும், ஒரு சமத்துவம் மலரும், ஒரு அதை நோக்கியான நம்மளுடைய அரசியலே சமத்துவத்துக்கான அரசியல், மனிதத்துவத்துக்கான அரசியல், ஒரு சகோதரத்துவத்துக்கான அரசியல். இந்த அரசியல் ரொம்ப கடினமா இருக்கும், ஆனா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அந்த அரசியலுக்கு போனீங்கன்னு நினைச்சுக்கோங்க, பிரியாணி கிடைக்கும், 200 ரூபாய் கிடைக்கும், வண்டியில டாடா சுமோல பின்னாடி சீட்ல உட்காந்து போகலாம். ஆனா வெளியில வரும்போது 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுப்பாங்க கையில. அந்த அரசியல் நல்லா இருக்கும், நல்லா அந்த ஒரு நாள் கூத்துக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கூப்பிடும் போது கூட ஒரு 500 ரூபாய் அவன் கொடுக்குறேன்னா நீங்க கொடுத்து வாங்கி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு அவங்ககிட்ட பேரம் பேசுவீங்க. ஆனா இங்க எப்படின்னா சிந்தனை நல்ல சிந்தனையா இருக்கும், இங்க வேலை செய்யறதுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கும். நீங்கள் ஒரு அதாவது மக்களும் அந்த சிந்தனையோடு, நல்ல சிந்தனையோடு எந்திரிச்சு வராங்க அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்கும். இந்த மாதிரி வேலைதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு அவசியமாகின்றது. அதனால் கன்ஷிராமனுடைய சிந்தனையை ஆழமாக நாம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பரப்புரை செய்வதற்கு நாம் வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் கன்ஷிராமனுடைய சிந்தனை என்பது தீர்வு, அது பிரச்சனை கிடையாது. அம்பேத்கர் பிரச்சனையை பத்தி பேசினாரு, கன்ஷிராம் தீர்வை நோக்கி பேசினார். பெரியார் பிரச்சனையை நோக்கி பேசினாரு, ஆனா கன்ஷிராம் தீர்வை நோக்கி பேசினார். அதனால்தான் பெரியாரை காட்டிலும் கன்ஷிராம் பல மடங்கு உயரத்தில் நிற்கிறார். ஏன்னா பெரியார் வாதிகள்னால ஒரு செருப்பு தைக்கிறவனை முதலமைச்சராக முடியல பெரியார் வாதிகள்னால. ஆனா ஒரு கன்ஷிராம் வாதி என்னன்னா ஒரு செருப்பு தைக்கிறவனையும் ஒரு சாதாரண ஒரு வேலை செய்யறவன் கூலியையும் மந்திரியாக்கணுங்கிற அந்த அழகு பார்க்கறது எது நல்லா இருக்கு. ஆனா கன்ஷிராமனுடைய அந்த கொள்கை தான் சமூக நீதிக்கான போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும். சமூக நீதிக்கான போராட்டம் நடந்துட்டு இருக்கும் பெரியார் வாதிகள் இருக்கிறவர். கன்ஷிராம் வாதிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா சமூக நீதிக்கான போராட்டமே இல்லாம போயிடும். அங்க சமூக நீதிக்கான போராட்டம் அவசியம் இருக்காது. அதனால அங்க போராட்ட வேண்டிய அவசியம், சமூக நீதிக்கான போராட்டமும் தேவை கிடையாது. அதனால்தான் இந்த யாருக்கும் இந்த பெரியார்வாதிகளுக்கு அதாவது மன ஆற்றல், மன வலிமை கிடையாதுங்க. சாதாரண ஒரு பெண்ணை, ஒடுக்கப்பட்ட மக்கள் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை நான் முதலமைச்சர் ஆகணும்னு யாராவது ஒருத்தன் சொல்லட்டுமே. அவங்களுக்கு எல்லாமே சாதியவாதிங்க. ஒரு மந்திரியே கொடுக்க மாட்டேங்கான். கக்கூஸ் கல்லூரி அந்த ஆதித்திராவிடர் மந்திரியை தவிர வேற ஒரு மந்திரியை கொடுக்க மாட்டேங்கான். அவன் எப்படிங்க உங்களை முதலமைச்சர் ஆக்குவான்? 70 ஆண்டு கால அரசியல்ல ஆட்சியில ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல ஒரு மந்திரி பதவி கொடுக்காதவன் எப்படி முதலமைச்சர் ஆக்க முடியும்? ஆனால் சமூக நீதி போராட்டத்தை நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்க இந்தியாவில் முற்றுப்புள்ளி வைக்கணும். தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் சமூக நீதிக்காக போராடிட்டு இருப்போம். சாதியம் இருக்கின்ற வரை சமூக நீதி போராட்டம் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. சாதி இருந்தா தானே சமூக நீதி இருக்கும், சமூக நீதிக்காக போராட வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் எங்களுடைய பார்வை என்றால், கன்ஷிராமனுடைய பார்வை, ஒரு சாதியற்ற சமத்துவ சமுதாயம் உருவாக வேண்டும் என்றால் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வர வேண்டும் என்று சொல்கின்றார். அந்த அடிப்படையில் ஆட்சி அதிகாரம் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களிடம் செல்ல வேண்டும். அதை செல்வதற்கான ஒரு உறுதிமொழியோடு நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். நான் என்னுடைய அரசியல் அதிகார அரசியலை நோக்கி போகணுமா இல்லது ஆதாய அரசியலை நோக்கி போகணுமா அப்படின்னு. ஆதாய அரசியல்ல உங்களுக்கு குவார்டர் பாட்டில் பிரியாணி போட்டோம்னா 200 ரூபாலாம் கிடைக்கும், அது உங்களுக்கு ஆதாயமா இருக்கும். அதிகார அரசியல் என்றால் நீங்கள் ஒரு ஆட்சியாளரா வாழ்வீங்க, உங்களுடைய சமூகம் ஒரு ஆட்சியாளரா இருக்கும். அதனால் அதிகாரம் அரசியலை நோக்கி நகர்வதற்கு நீங்கள் ஒரு மன ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, தயவு செய்து ஆதாய அரசியலை நோக்கி சென்று விடாதது. இந்த கருத்தியலை மக்கள் மத்தியில நான் கொண்டு செல்வதற்காக பல முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறேன். இந்த தேர்தலோட எப்படியாவது இந்த உயர்ந்த கருத்தை மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும். அதற்கான நிதி ஆதாரமோ மன ஆற்றலோ பெரியார்வாதிகளுக்கு இதை ஜெரிக்க முடியல. கன்ஷிராமனுடைய
அந்த செய்தியை, அந்த சித்தாந்தத்தை ஜெரிக்க முடியல அவங்களால. அதனால இதை ஜெரிக்க வைக்க வேண்டிய வேலை உங்களிடம் தான் இருக்குது. நீங்க தான் இதை பரப்புரை செய்யணும். அதுக்கான மன ஆற்றல், மன வலிமை இந்த நாளில் நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்து அதை நோக்கி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நன்னாளில் அந்த பிறந்த நாள் 92வது கன்ஷிராமனுடைய பிறந்த நாளில் அவரை பற்றி சிந்திக்க, தியானிக்க, அவர்களை பற்றி நல்ல விஷயங்கள் எல்லாம் நாம் கலந்து ஆலோசிக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த தமிழ்நாடு பகுஜன் திராவிட கட்சிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். वाहे गुरु जी का खालसा, वाहे गुरु जी की फतेह। जय घनश्याम, जय पेरियार, जय भीम।